நான் கலெக்டர் விட்டு சொல்லி போட்டாங்களா ஆசை ஆசையாக பூட்டினேன் இதை பூட்டி என்ன பியோசம் கலெக்டர் சொல்லி போட்டாங்க பூட்டுறதுக்கு நல்ல வடிவாக குளியாண்டு காசை கொடுத்து பூட்டினேன் கலெக்டருக்கு இதை கொண்டு திருப்பி எங்கே கொடுக்குறேன் நான் கலெக்டர் வீட்டுக்கு வச்சு பூசா பண்ணோம் சரி மச்சான் போய் ஏய் ஒரு ஓட்டம் உண்டாடா வாங்கண்டா ஓட்டம் ஆமாடா ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஒரு அவசரமாக போகணும்டா ஒரு வாகன் போய் வரும் இப்போதான் 1300 காசு ஓட்டம்னு சொல்லி போய் அதில் 1000 காசு போலீஸ்கான பையன் காட்டி போடுவாங்க என்னடா நடந்து இதை வாண்டி போட்டி நேரத்துக்கு நான் இதில் உண்மையிலேயே 1/2 கிலோ வண்டி தான் சாப்பிட்டு இருப்பேன் என்னடாப்பா இப்படி ஒரு இதோடாப்பா உனக்கு எல்லாரும் கலட்டி கொண்டு இருக்கோம் இப்போ தான் 1000 காசு நட்டம் போல கொடுத்து போட்டுவார் எல்லாத்தையும் கலட்டாட்டாங்க ஏன் கலாட்டாடாமா கிளீஞ்சிலாங்க அதனால எல்லாத்தையும் கலட்டாட்டாங்க கலட்ட சொல்லி நிக்கிறாங்களோட கிளீஞ்சிலாங்க இதை கலட்டணும் கலட்டணும் எல்லாம் கலட்டி கொண்டு இருக்கோம் கேட்டா சொல்லுவாங்க கிளீஞ்சிலாங்க அப்படித்தான் எல்லாத்தையும் கலட்டணும் காசு சில வலிச்சிருப்பியடாப்பா இப்போ இதை கொண்டு ரிட்டேல கொடுத்து தர மாட்டேன் எனக்கு எங்க ராமதான் கொடுக்கலாம் இதை எங்க பாக்குறேன் என்னடாப்பா கலட்டி போட்டு நீ எங்க ராமதான் கொண்டே கொடுக்குறது இதை இரும்பு விலைக்கும் கொடுக்கலாமா இரும்பு சாமான்டா இரும்புக்கு கொடுக்கலாமா இதை நாங்கள் இனி எங்கேயா கொண்டே கொடுக்க போறேன் சின்ன பிள்ளை இருக்கு விளையாட்டு சாமான சாப்பிட்ற வளர்த்த வண்டி வச்சிருந்தா நாங்கள் சாப்பிட்டு வயத்தனு ரப்பி இருக்காது அவங்களாப்பா அப்ப என்ன அப்படி என்ன ஒன்றா எல்லாம் கலட்ட போறீங்க எல்லாத்தையும் கலட்டி தான் வைக்க போறேன் பேருப்ப கலட்டி பூட்டினதுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை இது கூட கலட்டணும் எல்லாத்தையும் கலட்டணும் அப்ப மச்சான் ஆட்டோ வச்சு என்னடா ஒரு தொழில் செய்யலாம்னு பார்த்துட்டா இப்படி கலட்டி கொண்டு நிற்கிறீங்க எல்லாத்தையும் தொழில் செய்ய எனக்கு இந்த ஆட்டோ நல்ல விலையில பேசி கொடுத்துட மாட்டீங்க மச்சான் பாரு உனக்கே இப்படி கலட்ட சொல்லி போட்டாங்கன்னு எனக்கும் இப்படித்தானே மச்சான் கலட்ட சொல்லுவான் நான் என்னடா ஏறாப்ப நானும் எல்லாட ஒன்றும் இல்லை எனக்கு வெறும் ஆட்டோவா தேவைண்டா அப்படின்டா வெறும் ஆட்டோ வேண்டா இதெல்லாம் கலட்ட சொல்லி போட்டாங்க இதெல்லாம் கலட்டுறீங்க எல்லாம் கலட்ட போறீங்க இது கலட்ட போட்டாங்க இது கலட்டணுமோ இது கலட்டுறதுக்கு சாவி இல்ல அப்ப கடைக்கு தான் கொண்டு போவோம் அவனுக்கு 5 ரூபா கொடுக்கணும் 5 ரூபா கொடுத்தாதான் அவன் கட்டி தருவான் இல்லாட்டி அவன் காட்டி தர மாட்டான் என்னடா மச்சான் ஆட்டோ இந்த விலைக்கு நீ போல பொருளையும் மடுத்து போட்டு போய் அந்த 2 பேர் இந்த கண்ணாடியில நான் 3 பேர் அதையும் கலட்டாங்க அந்த இந்த கண்ணாடி சரி வராதா பின்னுக்கு வர்றது தெரியாது இந்த கண்ணாடிக்கும் கலட்டணும் ஃபுல்லா கலட்டணும் இதெல்லாம் கலட்டணும் புதுசா எடுக்க வந்துச்சோ அதே மாதிரி போட்டான் அப்ப என்னோட வெறும் பொம்பளை எடுத்து வச்சிருக்கிற மாதிரி தான் அந்த வச்சிருக்க போறேன் வெறும் பொம்பளை எடுத்து வச்சிருக்க மாதிரி தான் வச்சிருக்க போறேன் ஒரு தோடு இல்ல தலை இழுக்க தேவையில கொட்டு வைக்க தேவையில அப்படித்தான் வச்சிருக்கணும் போல கண்ட இப்ப வேற நான் ஆஸ்பத்திரி ஓட்டத்துக்கு உன்னட்ட வந்து இப்படி நான் உன்னாட பார்த்து கொண்டு நிக்க வேண்டியடா நீ படிக்கணடா பாருங்க உலகட்ட மண்டை ஓடி வந்தேன் நானும் இப்படியே கூட நாங்கள் ஆஸ்பத்திரி ஓட்டத்துக்கு சொல்லி ஓடிக்கொண்டு போறோம் நாங்கள் இப்படியே வந்து இதெல்லாம் கலட்டி எல்லாம் கிடக்கணும் சரி நாங்களான ஆஸ்பத்திரியில தான் கொண்டு போட போறாங்க அப்படியே கலட்டி போட்டீங்க கலெக்டர் அஞ்சா காசு கலட்டினா மட்டும் தான் என்ன நிலைமை இப்படி வந்துட்டு தங்கடா நாட்டுக்கு எல்லாத்தையும் போய் கவனமா வைக்கணும் கொண்டு என்ன செய்யறது நீ இதை கொண்டு அங்க வீட்டா உள்ளுக்கு சாமியாரக்க வைக்கணும் சாமியாரக்க வச்சு பூஜை வைக்கணும் சாமியாரக்க கவனம் வைக்கணும் அடுத்த பிரச்சனை என்னன்னு சொன்னா இப்போ எக்ஸ்ட்ரா சில்லு கிடாக்கு அதையும் இதுக்கு வைக்க விடுறாங்களோ இல்லாத வைக்கிறதும் புள்ளியோன்னு சொல்றாங்கன்னு தெரியா அப்ப அதுவும் கலட்ட இனி எக்ஸ்ட்ரா சீலும் வேண்டாம்டா போறாங்க ரெண்டு சொன்னா காத்து போனா அதுலயே நடு ரோட்ல நின்று ஒட்ட சொல்லி கூட போறாங்க கூட்டிக்கணும்னு ஏன்னு சொன்னா எக்ஸ்ட்ரா சீலும் வச்சா அதுவும் வைக்க கூடாது எல்லாம் கலட்டும் இனி என்னடா மச்சான் செய்யற கோவிக்காத இதை நீ எல்லாருக்கும் மொத்தம் தானே உனக்கு மட்டும் ஒன்றும் இல்லை தானே மச்சான் ஆட்டோ வச்சிருக்க பொடியல் முழுக்க அது 30 பொடியல் எல்லாம் வச்சு சோடிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னே மாதிரி நானும் இவ்வளவு சோடிச்சு விட்டுருக்கேன் அதான் கிளீன் திருலங்கான்னு சொல்லி ஒரு சட்டம் வந்திருக்குது எங்கள் அரசாங்கம் ஒரு நல்ல முயற்சியை தான் நடக்க போறாங்க அது உன்ற பொருள் உனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் தான் இதை கலட்ட சொல்லி சொல்றாங்க எல்லா பொடிகளும் தான் கலட்டணும் எல்லா வாகனக்காரரும் தான் கலட்டணும்
இதே மாதிரி கோவிக்காத என்ன ஏறாத கவலை தான் காசை கொடுத்து பொருளை வாங்கி போட்ட பூட்டி போட்ட காசு அடிக்கும் எனக்கு என்ன ஏறா காசு கலட்டி வை நான் அதுக்கும் ஒரு 2-3 நாள் கழிச்சு வாரேன் இதை வேற யாரும் தட்டி விடுவோம் விஷயம் தெரியாதாக்கள் யாரும் வந்தா மச்சான் தட்டி விடுவான் அவன் கோவி இப்ப நான் சொல்றது அவன் குமரன் நிக்கிறான் இல்ல குமரனுக்கும் இந்த விஷயங்கள் தெரியாது ஓ நைசா இவனுக்கு நைசா ஆளுக்கு ஒரு மலிவான வெளியே தட்டி விடும் சரி இன்னும் ஒரு நாளைக்கு பார்த்து செய்து விடுவோம் இப்போ நான் இப்ப போறேன் ஆட்டோன்னு பாப்பேன் இப்ப நீ இதை கலட்டி கொண்டு நிக்கிறாம நீ கலட்ட நீ இந்த வேலையை தொழில பேர் நீ கலட்டத்தான் வேணும் காட்டி போட்டு இதாண்டு நான் அங்கே வெறும் ஆட்டோ என்னண்டா பிடிச்சு கொண்டு போறேன் ஆஸ்பத்திரிக்கு இன்னும் ஒரு நாளைக்கு அவசரத்துக்கு அந்தரத்துக்கு காசும் வேண்டாமல் நான் உனக்கு இப்ப நான் ஓட்டத்துக்கு வரேன் இப்ப நீ நான் கலட்டி போடணும்னு சொன்னா நீ இப்ப வெறும் ஆட்டோ கொண்டு போகலாம் ரோட்டுக்கு இல்லையா புடிச்சல ஓடுவான் இதெல்லாம் கொடுத்து தரணும் நீ ஒன்றுக்கும் யோசிக்காத மச்சான் சரியோ அவனுக்கு ஒரு விஷயமும் தெரியாது தெரியும் நான் இதை உனக்கு வித்து தரேன் நான் இப்ப ஆஸ்பத்திரிக்கு அலுவலா போறேன் போய் வந்த அப்புறம் நான் உனக்கு இதை கொண்டு வந்து வடிவா நல்ல இதாக கொடுத்து தரலாம் நான் போன அப்புறம் நீ வேண்டாம் அவன்கிட்ட நான் காசு அவன்கிட்ட கொண்டு வித்து போட்டு நீ காசு அடிச்சு விட்டுட்டேன்னா மச்சான் எனக்கு ஒரு யோசனம் இல்லாம போகணும் எனக்கு மேல் சிலவுக்கு தரவில்லை போகணும் புரோக்கர் காசு வேணும் இல்லை எனக்கு நான் ஆட்டோ எடுத்த கூட புரோக்கர் காசு கொடுக்கிறேன் உனக்கு நான் இதை எடுத்து விற்கிற கூட நான் பாவம் என்ன படிக்கணும் போல லட்சத்தை சிலவழிச்சு பொருளை பூட்டி போட்டான்னு நான் இதை வித்து தாரேன் உனக்கு நீ ஒன்றும் யோசிக்காத சரியோ எனக்கு நேரம் போடுது நான் போய் ஆட்டோவை பிடிச்சி கொண்டு போறேன் நீ இதுவரை கலட்டு சரியா நான் போட்டு வரேன்டாமா சாண்டி நான் போட்டு வரேன்டா இருக்கிறேன் நான் மண்டையை கழுவி கொடுப்போம்னு பார்க்குறான் அவன் இன்னட்டேருந்து மண்டையை கழுவி இன்னட்டேருந்து பறிக்கிறது பார்க்குறான் காசு போலீஸ்காரங்களும் சரி வண்டி செய்கிறவங்களும் சரி எல்லாம் காசு கொடுக்குறதுக்கு தான் தெரியுதாங்க ஒன்றும் செய்கிறாங்க சரி போடா போ இருந்தாலும் புரிஞ்சிருக்காங்க எனக்கு வந்த வரைக்கும் லாபமாக வந்துச்சேன்டா சரி இவ்வளோத்தையும் கொடுத்து போட்டோம் நாங்கள் கூட்டினது தான் சரி வந்தது இருந்தாலும் லாபம் கிடைச்சா சரி அவ்வளோ தான் இல்லாட்டி ஆட்டோ தூக்கி விற்க வேண்டியா